நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி குளித்தலை காவேரியில் தான் இருக்கிறோம். இப்போ பார்த்தோம்னாக்கா மேட்டூர் அணை, அதாவது காவேரியோட நீர்பிடிப்பு பகுதியில் அதிகப்படியான கனமழை பெய்ஞ்ச காரணத்தினால காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. குளித்தலையில் இரண்டு பக்கங்களையும் கரைகளை மோதி போகிற அளவுக்கு தண்ணீர் வந்துருச்சு. இதே மாதிரியே சென்ற ஆண்டு 2024 அதுலேயும் இதே மாதிரியே ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு ஆடி மாதத்தில். அப்பையும் அதிகப்படியான நீரை நம்ம கடலில் தான் கலக்க செஞ்சோம். இந்த வருடமும் அதே மாதிரியே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு. இவ்வளவு தண்ணியே எங்கே போகுதுன்னா பார்த்தோம்னாக்கா கடலுக்கு தான். எல்லாமே கொள்ளிடத்தில், அதாவது முக்கம்பூரில் பிரித்து கொள்ளிடத்தில் அதிகப்படியான தண்ணியை வெளியே தள்ளிடுவாங்க. அப்போதைக்கு என்ன ஆகும்னாக்கா அந்த கொள்ளிடத்துலேருந்து போகிற தண்ணீர் நேரடியாக போய் கடலில் கலந்துரும். தண்ணீர் வேகமாக ஓடுறதுக்காக நம்ம காவேரியை ஆழம் மட்டுமே படுத்தியிருக்காங்க. அந்த ஆழப்படுத்தின காவேரியை அதிகப்படியாக ஆழப்படுத்தினாங்களே, அந்த முயற்சியில் ஈடுபட்டப்போ இந்த நீரை இவ்வளோ உபரி நீர் போகிறத முறைப்படி சேமிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சின்ன வழி, அதாவது ஒரு ஏரிகளுக்காவது நம்ம ஒரு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு ஒரு நீர்வழி பாதையை ஏற்படுத்தியிருக்கலாம். அதை இன்ன வரைக்கும் நம்ம அரசு பண்ணலை. தொடர்ச்சியாக மறுபடியும் காவேரியை ஆழப்படுத்துறதுக்கான முயற்சிகள் மட்டும்தான், அதுக்கான வழிகளை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஆழப்படுத்தினதுக்கே நம்ம குளத்தில் இருக்க காவேரி பாலத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த பேஸ் மட்டத்துக்கு கீழே தான் தண்ணி போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுமே அந்த பாலத்தோட பேஸ் மட்டத்துக்கு அடியில் தான் தண்ணி போய்கிட்டு இருக்கு. பார்த்துக்கோங்க, காவேரியை ஆழப்படுத்துகிற நோக்கத்தை விட்டு அதாவது குளித்தலை சுற்று வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஏரியா இருக்கக்கூடிய பஞ்சப்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு ஒரு நீர்வழி பாதை அமைச்சு இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த உபரி நீரை அந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு நம்ம கொண்டு போனோம்னாக்கா நமக்கு விவசாயத்துக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா அந்த ஏரியில் நீர் அதிகமாக இல்லாததுனால அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களுமே தரிசு நிலங்களாகவும் நிறைய தரிசு நிலங்களாக தான் இருக்குது. அதனால் அந்த ஏரிக்கு தண்ணீர் கொண்டு போகிறதுக்கான வழிகளை அரசு விரைவில் நடவடிக்கை எடுத்து செய்து பிடித்தால் நல்லாயிருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே மகிழ்ச்சியில் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்ததில் இவ்வளோ தண்ணீரை வேஸ்ட்டாக கொண்டுட்டு போய் தான் நம்ம கடலில் கலக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு இப்போ வெயில் காலம்லாம் வந்துருச்சுன்னா நம்ம பக்கத்தில் மழையே இல்லாத சமயத்தில் பார்த்திங்கனாக்கா சம்பந்தமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம தண்ணீர் எங்களுக்கு இவ்வளோ டிஎம்சி நீங்கள் தண்ணீர் தரணும், அந்த தண்ணியை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கோர்ட்லேன்னு போயிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்களே ஒழிஞ்சு, இப்படி வீணாக போகக்கூடிய தண்ணீரை சேமிக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. இனி வரக்கூடிய அரசு இது மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆளை துடிக்கின்ற அரசும் சரி, ஆளுகின்ற அரசும் சரி, இந்த மாதிரி உபரி நீர் போகிற உபரி நீரை நிறைய குளங்கள் இருக்குது. அந்த குளங்களுக்கு எல்லாமே ஒரு சிறிய நீர்வழி பாதைகளை அமைச்சு அந்த குளங்களை நிறைய நிரப்பினாலே நம்ம தமிழகத்தில் மொத்த விவசாய நிலமுமே செழிப்பாக வளர்ந்துடும். ஆனால் அதற்கான முயற்சிகளை எந்த அரசுமே எடுக்கலை. இப்போ புதுசாக நிறையா கட்சிகள் தமிழகத்தில் தொடங்கியிருக்காங்க, புது கட்சிகள். அவங்களாவது இதை பற்றின பேசுங்க. நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கலைங்கிறத அடுத்த பார்த்த பிரச்சனை. அட்லீஸ்ட் இந்த மாதிரி உபரி நீர் போகிறத குளித்தலை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு ஏரிகள், அதாவது மிகப்பெரிய ஏரியெல்லாம் இருக்குது, அந்த ஏரிகளுக்கெல்லாம் தண்ணீர் போகிறாப்புல ஒரு நீர்வழி பாதையை அமைக்கிறதுக்கான ஒரு வாக்குறுதியை கொடுங்க, சரிங்களா? அதை விட்டு போட்டு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு வாக்குறுதியெலாம் தர வேணாம். இந்த விவசாயத்துக்கான கூட்டுறவு வங்கியில் நான் தள்ளுபடி பண்ணுறேன், மத்திய கூட்டுறவில் தள்ளுபடி பண்ணுறேன், அந்த மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு தள்ளுபடியும் தர வேணாம், இலவசமும் தர வேணாம். இந்த மாதிரி ஒரு நீர்வழி பாதையை அமைச்சு பெரிய பெரிய ஏரிகளுக்கு நீர்த்தேக்கத்தை நீர் உண்டாக்குறாப்புல ஒரு வழிப்பாதையை அமைச்சு கொடுத்தீங்கனாக்கா அந்த விவசாயிகள் ரொம்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடையும் இருப்பாங்க. அதுக்கான வழிமுறைகளை கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பார்த்திங்கன்னா இதில் இப்போ இன்றைக்கி எவ்வளோ டிஎம்சி எடுத்துகிட்ருக்காங்கங்கிறது எனக்கு சரியாக தெரியல. இப்போ குளித்தலையில் தான் இந்த அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்குது. இதுவே இருக்கிறதுலே அகண்ட காவேரி இருக்கக்கூடிய ஒரே இடம் குளித்தலை தான். திருச்சியெல்லாம் பார்த்தோம்னாக்கா சம்மந்தமே இருக்காது. இதை விட 3 மடங்கு தண்ணி அதிகமாக போகிற மாதிரிக்கு தெரியும்.
எனக்கு குளித்தலையில் திருச்சியில் பார்த்தோம்னாக்கா இந்த இப்போ இருக்கக்கூடிய இங்கே குளித்தலையில் இருக்கக்கூடிய காவிரியில் வந்து ஒரு பாதி தான் இருக்கும், ஒரு பாதியை விட கம்மியாக தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா இந்த அதிகப்படியான தண்ணீர் போகிறாப்புல தெரியும். ஆனால் அந்த திருச்சியில் போகிற தண்ணிக்கும் குளித்தலையில் போகிற தண்ணிக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க. குளித்தலையில் வந்து இந்த பாலம் கட்டியிருக்கக்கூடிய அந்த பேஸ் மட்டத்துக்கு கீழே தான் போகும். இன்னும் 4 லட்சம் கண்ணாடி தண்ணீர் வந்தாலும் சரிங்க, அந்த பேஸ் மட்டத்தை விட இன்னும் கொஞ்சம் தான் மிஞ்சி போனால் அந்த பேஸ் மட்டத்துக்கு மேலே ஒரு சின்ன கட்டை தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கட்டை தெரியுதுல்ல, அந்த கட்டையை மட்டும்தான் முழுசும். அந்தளவுக்கு தான் தண்ணீர் வரும். ஏன்னா இங்கே பெரிய அகண்ட காவேரி, ஆழமான காவேரியும் கூட. நிறையவே இந்த இடத்த இந்த குளித்தலை சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது லாலாப்பேட்டையிலேருந்து திருச்சி வரைக்கும் காவேரி வந்து நிறைய ஆழப்படுத்தி வச்சுருக்கிறதுனால இங்கே எவ்வளோ தண்ணீர் வந்தாலும் எந்த விதமான பாதிப்புகளும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த குளித்தலை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்த்தேக்கங்களுக்கும் சிறிய சிறிய பெரிய ஏரிகளுக்கும் இந்த மாதிரி உபரி நீரை வந்து ஒரு நீர்வழி பாதை அமைச்சு அங்கே கொண்டு போயிட்டு சேமித்து வைப்பது வந்து நல்லது. இது வந்து சோழ நாட்டு விவசாயியோட ஒரு சின்ன கோரிக்கை. நன்றி.